அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய கே ராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபேவரட் ப்ரொடியூசர் கே ராஜன் சார், அவருக்கு ப்ரொடியூசர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக சிறுகுறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய ஆர்.கே. அன்பு செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக கில்ட் தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பர்த்டே சார். அண்ட் எஸ், எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா சாருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட பர்த்டே அன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, இப்பதான் சொன்னாங்க. இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே மெயின் நம்மளுடைய இயக்குனர் பேரரசு தான். அந்த இது திருப்பாச்சி சிவகாசி தான் இன்னை வரைக்கும் பேசியிருக்கு விஜய்க்கு. அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாளுக்கு இப்போ சொன்னாலும் தெரிஞ்சுது. அவர் இந்த சால்வை போட்டு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். மீண்டும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரையுலகத்தை வரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்களோட சால்வை போடுறேன். தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நமது நண்பரும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளருமான அன்பு நண்பர் பேரரசு அவர்களுக்கு இந்த பொன்னாடை. நம்ம சங்கம் கில்டோட எங்க தலைவர் ஜாக்குவார் தங்கம், எங்கள் ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். பத்மா தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் சார்பாக சொல்லுங்க. திருப்பாச்சி சிவகாசி. சூப்பர் சார். அடுத்ததாக இந்த படத்தின் நாயகி நேஹா ரத்னகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சோ நேஹாக்கு இதுதான் வந்து தமிழ்ல போர்த்தி வாழ்த்துவார். சார் வந்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துவாரு. வெல்கம் டு தமிழ் சினிமா. அடுத்ததாக ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீஜித் கிருஷ்ணா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவருக்கு ப்ரொடியூசர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.
முதலாவதாக தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். To our beloved producer பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள். படத்தின் தயாரிப்பாளர், இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சர்டிபிகேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையற கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க சார். தேங்க்யூ. அடுத்ததாக சிறு குறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர்.கே. சொல்லிட்டு போட்டது என்ன இருக்கு? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமாண்ணா. வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது, அப்பப்போ நான் சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டணும், விசில் அடிக்கணும். இதை நீங்கள் எல்லா பக்கம் வந்து சேர்க்கணும். ஏன்னா இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில், ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையே இல்லையா? இதுதான் என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சு இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா, நம்ம இவர்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து இந்த ஸ்பெர்சாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துகிறாருன்னா, இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லுவேன். தமிழ் சினிமா திரையுலகத்தை இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்குறது உண்மை அதான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சஜினி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் ஆகிருக்கான். என்னோட அண்ணன் ராஜன் பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்காங்க. எவனா இருந்தாலும் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வந்து நீங்கள் வச்சிருக்காருன்னா, இவர் நம்ம சத்தியமாக சொல்லுங்க, இவர் நம்ம சப்போர்ட் பண்ண பாருங்க. ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இது மாதிரி வானத்தை போல ஆரி உதயகுமார் பாட்டு அந்த மாதிரி அருமையாக இருக்கு. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா? எல்லா படம் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையே பேசிட்டு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு யாரையுமே 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டேரக்டர் தனியாக, புருஷர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயின். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு நான் பார்த்தேன், தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்துருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க, தெளிவாக பேசினாங்க. அவங்க யாரும் தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரையும் இவ்வளவு வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இந்த மாதிரி? நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவங்களோட அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது. சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பாற்ற சொல்கிறாரு. அது சுரேஷ் காமர் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொன்னார். சொல்லாமா அவரு? சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய புடிச்சர், அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியால வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேரோட பார்க்க மாட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 100 படம் வரனா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்காரு. எந்த படம் வரல. இந்த குட்பேட் ஆட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு போயிட்டுமே அஜித் எப்போ காய்ச்சிட்டு இருப்பான்னு யாரும் தெரியும். இந்த அடுத்த 1ஆம் ரேகன் ஒரு இவரு படம் வருது, ரோனா இது சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் வச்சு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிருக்கு. அதை யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன,
நம்மளாலும் படம் ஒழுங்காக எடுக்காதது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் ஏற்பாடு இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்குமா, அந்த படம் நல்லா இருந்தாலும் உட்காருவான். சார் 100 ரூபா சார். நீங்கள் சொல்ல திருச்சியில் 100 ரூபா சார், தமிழ்நாடு பூரா 100 ரூபா. எங்கே மெட்ராஸ்ல 190 தான். அதான் சார் 200 90 சார். 250 சொன்னாங்க. இல்லை சார் 200 தான் சொன்னேன் சார், வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறதா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான் எல்லாம் டிடிஎஸ் சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றதுனால 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டருக்கு முடியும். இன்னைக்கு சினிமா வந்து மெயினாக ஓடாத காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிடும் போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பா படம் பண்ணுறேம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் பாப்புல பிடிச்சது நான் தான்மா, டேரக்டர் நான் தான். படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேங்க. அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார் 3 கோடி ரூபா பட்ஜெட்னார். நீ டைரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சா இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்காடுங்கள 200 ரூபாய் சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கணும், பாதி வெளியே வந்துடுறான். நம்மளுக்கு இப்போ நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்த 19 படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் சார் இது நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்தீங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி உடைய இந்த தளபதி ரஜினி சொல்றாங்க பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு. இனி இருக்கு பெருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடும். எல்லா தேட்டருக்காரங்களுமே படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியுதுனால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றியான்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். அகமொழி விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரு மார்கண்டேயன் தான், உண்மையா மார்கண்டேயன், இவரு மார்கண்டேயன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதரண்ணன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் சொல்லிட்டேன் இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் நான் சொல்கிறேன். டக்குன்னு எடுத்தோடனே உனக்கு பாச கொடுங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எங்கள் அண்ணன் திரைநிதி செல்வன் உட்காந்துட்டு போய் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அண்ணன் திரைநிதி செல்வன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில். தேவராய் சார், முருகன் சார், எங்கள் எல்லாரும் நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள், எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய இந்த படம் வந்து வெற்றி அடையணும். என்னுடைய அன்புக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லேயுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல. அதெல்லாம் நல்லா வர்றாங்க. நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அல்லது அது எப்படின்னு வச்சுக்கோங்க, யாராவது மதுரை தாண்டி அந்த பக்கம் வாங்க, ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல், அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன விலைன்னு சொல்லி யாரா தஞ்சாவூர்லேயும் சரி, அது அவருடைய சௌரியம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளில விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தியேட்டருக்குள்ளே நுழைஞ்சு தியேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கலெக்ஷன்ஸு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாகிருக்கு. அதில் 4 படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன். சோஃபார் த 25 கன்சர்ன்டு. மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில் ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணும்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க், அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலேயே எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ், ஐம் ரியலி ரியலி ஹாப்பி, ரியலி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அடுத்ததாக கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை. அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுகிறேன். அப்புறம் ஒரு இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட ஒரு பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில் வந்து இப்படி பேசுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டு இல்லை. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் சசீந்திரா கேசங்கர், இந்த படம் 2.5 வருஷமாக ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும், இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய்கொண்டு இருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண ஒரே டைமில் அவருக்கு
ஸ்டாப் பண்ணாமல் நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது, அப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானும் எல்லாம் பார்த்துருக்குது, கட் கட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகலான்னு வந்தேன். அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும், இனி அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமை நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3வது நாள் அவர் சொன்னேன் எங்கே இருக்குது, நான் சொன்னேன் கேரளாவில் இருக்குது, நீ போகலையா கத்தருக்கு போகலையா, நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட் 3 மினிட் கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு. அதுதான் என்னோட அவருக்கு நான் எப்பொழுதும் இந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம், இவ்வளோதான். தேங்க்யூ. மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு, ஜாக்குவார் தங்கத்தை, அன்பு செழின்னு, ஸ்ரீதரை எல்லாரும் எல்லா சகோதரர்களுடைய வங்கை ஆயுர்வேதன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டாக போய் செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது. அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு. எனக்கு அப்படிதான் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம், அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார். பரதன் த கிரேட் டைரக்டர், மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்டுன்னு சொன்னார். அப்போவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகுங்க. அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் யாரு வரலையா, வெங்கடேஷா, சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் 30 28 நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி, பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும், அதில் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை, கதாநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு கதை எழுதுனா உருப்படாது. இந்த கதாநாயகனுக்கு கதை எழுதுறன்னா அங்கே பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசில் வச்சா. ஆனால் கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினை போல போட்டிங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும், படம் ஓடும். இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியாக அழகாக இருக்காரு, இந்த பெண்ணு அற்புதமாக இருக்கு.
எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுகிறேன், தமிழில் பேசணும்னு தோணுச்சேன், அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு. எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்செல்லாம் விடுவான், பட் தமிழ் சுத்தமாக வராது. இப்போ பாருங்க, அகமொழி விழிகள், அகம் மனசு, அகம்னா மனசு, இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அகவிழிகள், இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள், அக மொழி விழிகள், அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையான கிரைம், ஒரு கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம், அவர் வெட்டுறார், மர்டர் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆக அதில் எப்போ என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில் பியூட்டிஃபுல். குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, அவனை ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது, எனக்கு தெரியாது. மருமகன் மாமன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பேட் அக்லியை விட தமிழில் அழகாக வச்சுக்கலாம். ஆனால் ஹீரோ அஜித், அது வித்தியாசமாக இருந்தது, தப்பாக தெரிஞ்சுது எனக்கு. இப்போ டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோவா, ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒன்றுல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ, அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? யோ வாயில நுழைய போய் நாக்கு சுழிக்கும் போது என்ன பாருங்க, இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போனவங்க, ஐயா இங்கிலீஷில் டைட்டில்லாம் வருதுயா, அதை மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது வரலாமான்னு அவர் அழகாக யோசித்தார். எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார். அதில் என்ன தெரியுமா பண்ணார்? மானியம் கொடுக்க முதல்ல 3 வச்சு அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா, தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசமில்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார். 3 லட்சம் மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கு கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தேட்டருக்கு சொன்னாதான் அப்செக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்செக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்செக்ட் பண்ண. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும். ஆனா தமிழனுக்கு தெரியல அது தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழி இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷ்ல வேணும், அவளை எவனமே சொல்ல. எவ்வளோ படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில் வாங்கிடுறானா? அது வேண்டுகோளாக வைக்கிறது. தமிழில் 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில்.
அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அது. அது நான் சொல்லிடுறேன் அப்புறம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நாள் இனிய நாள். நான் அசிஸ்டண்டாக அதிலிருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம், சிவகாசி படம் பண்ணோம். அந்த காலகட்டமும் சரி, இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்த நாள் சிறப்பாக அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லார் முன்னாடியும், ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது தேவராஜ் இருக்கார். அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பார். என்னை மட்டும் இல்லை, இன்றைக்கி யாராவது பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்களாம். நான் இன்னைக்கு 28 அவருக்கு அதை ஞாபகம் வச்சு போட்டு விட்டு, இல்லாட்டா பொறாமையில் இப்போ இந்த வாழ்த்து பழிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தராஜ் சார், பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்களில் நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாளை சொல்லி வார்த்தை வளர்ப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்துடுச்சு. எல்லாருக்கும் என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம்னா பார்த்தோன்னா, அதிசயமாக நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினார் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அவருக்கு சால்வை போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க ப்ரொடியூசர் பவுல்ஸ் ஜார்ஜ், அவர் ஜார்ஜ் ஏற்றி வந்துட்டார் பேப்பரில். என்னோட படம் சிவகாசி. சிவகாசி வந்து தெலுங்கில் விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு. அதோட ஆடியோ ரிலீஸ். அது போக சிவகாசி படம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை இங்கே ஆடியோஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போய்ட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம என்னடா பேசுகிறது, ஆந்திராவில் போய் நம்ம தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு நான் தெலுங்கில் ஒரு 10 லைன் கேட்டு எழுதிட்டு 2 நாள் மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணால் கூட ஃப்ளைட்டில் போகும்போதுலாம் வேறு சிந்தனை இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பாக பேசிடக்கூடாது. இல்லை, அங்கே ஸ்டேஜில் உட்காந்தோடனே இன்னும் அப்படியே பயம் வேறு வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்புறம் ஒரு தடவை பேசி தெலுங்கு பேசி சமாளிச்சாச்சு. இப்போ தான் தெரியுது, ஏன்னா நம்ம தெலுங்கை தமிழில் எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம இன்னும் திருப்பாச்சி பண்ணிவிட்டோம், சிவகாசி பண்ணிவிட்டோம், திருப்பி இன்னும் பெரும் பேசியிருக்கோம்.
ஒரு புடிச்சர் தோன்ற விஷயம் ஒரு டேரக்டர் தோணலையே. தமிழ் எழுதி தமிழை படிக்கிறதே பெரும்பாடாக இருக்கு. அதிகம் தப்பு தப்பாக படிச்சுருக்கோம். ஆனால் அழகா ஒரு தமிழ் மலையாளத்தில் எழுதி அப்படி பெரிய தமிழ் மாதிரி பேசுறாரு. அப்போ இங்கே அரசியலுக்கும் வரலாம் சார் நீங்கள். ஏன்னா அந்த தைரியம் உங்களுக்கு சினிமாக்குள்ள நீங்கள் அரசியலுக்கும் வரலாம். இதான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த இது தெரியாமல் போச்சு. ஒரு 2 நாளாக போட்டு நெஞ்சில் இந்த ஸ்கூல் 10th எக்ஸாம் எழுதும்போது மனப்பாடம் பண்ணுற மாதிரியே குத்திட்டு மனப்பாடம் பண்ணோமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீங்கள் மலையாள படத்துக்கு கூப்பிட்டோம். இவ்வளவு ஏன் மலையாளத்துக்கு படம் பண்ணினா சன் ஆஃப் அலெக்சாண்டர், அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்பவும் இப்படி மனப்பாடம் பண்ணுறேன். புத்தி எடுவனுக்கு தெரியாம போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ்நாடு மலையாளத்தை படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கிக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகை காலத்தை என்ன சால்வ் போட்டுருப்பாங்கல்ல. எல்லாத்துலையும் தமிழ் திருச்சி வேணா இருக்கான், பெருந்தன்கா இருக்கான். ஆமாம்மா, அதனால ஒரு நல்ல எங்கள் தமிழ் எல்லாருக்குமே அதில் படம் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம பவுல்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்காரு. நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை, கூலி சாப்பாடு கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை. தேட்டர் படமாக உள்ளே போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்பு நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் கூலி நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்புன்னு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல சார். நான் சொல்கிறது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட்டு. அதுதான் டாஸ்மாகில் குவார்ட்டருக்கு எவ்வளவு, ஆஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணுறீங்கள? படம் பார்க்க நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்கள் சிட்டியில் உள்ள தியேட்டரில் ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். நிர்ணயம் பண்ண ஒரு கடமை சார். அவுட் சைடில் 30 ரூபா பாப்புன்னா 40 ரூபா, இல்லை அங்கே 20 ரூபா பாப்புன்னா 40 ரூபாய்க்கு விற்க நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 ரூபா டீயை நாங்கள் எப்படி சார் 120 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அது நிர்ணயம் பண்ணுறது யாரு? அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் பண்ணுற மாதிரி மால் தேட்டருக்கு டிக்கெட்டு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறீங்க? அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தேட்டருக்கு அது சொல்கிறார் சார், சொல்கிறார் 100 ரூபான்னாரு. உண்மைதான். அப்போ அங்கே நிர்ணயம் பண்ணுறீங்க, 100 ரூபா. நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறது? நாங்களும் நிர்ணயம் பண்ணலையே. தேட்டர் ஓனர் சார், ஸ்ரீதர் சார், நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்டை? இல்லை. அப்போது நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் கொடுத்தா அது பிளாக் டிக்கெட். எதுக்கு பேசும்போது குறுக்க போய் இந்த மாதிரி ஃப்ளோவில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போகிறது எல்லாம் ஃப்ளோ போயிடும். நான் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி ஒரு மனுஷன், யதார்த்தவாதி. எனக்கு குறுக்க எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சா ஒரு அழகாக போய்க்கிச்சு. அப்படியே என்ன சொன்னேன்? நீ பாப் அதுவும் போச்சு. எதுக்காக சொன்ன போச்சு எனக்கு ஆன்சரேன். அப்போது நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் போது நீங்கள் பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும். அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்கு பாருங்க, படம் வசதிக்கு எங்கள் டேரக்டர் நான் லாஸ்ட்டாக வந்துடுறேன். ஏன்னா சீதா சார் மணிக்கு கரெக்டாக இல்லை, சிங்க் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டே இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு கொடுமை இருக்குது. சினிமா தவிர்த்துன்னு சொல்கிறேன், பஸ்ஸு டிக்கெட். இப்போ இந்த சாதாரண சீசனில் இங்கே எதுவும் மதுரைக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 300 ரூபா வச்சுக்கலேன். தீபாவளி அப்போ 1300 ரூபா, 1500 ரூபா,
ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்குது. நான் அரசியல் பேசல, பாதிப்பு ஒரு மாதிரி ஒரு குடும்பம் நான் பேசுகிறேன். எந்த நாட்டில் இதெல்லாம் கேட்கணும் இப்போ. சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரம்புற? தீபாவளிக்கு பொங்கலுக்கு போகிற யார் சார்? குடிச்சு போகிறானா சார் ஊருக்கு? பொங்கலுக்கு யார் சார் போவா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறோமா, கிராமத்துக்கு போகிறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமத்தான் சார். இங்கே கூலியோட பார்த்துருப்பான், மாச சம்பளத்தில் இருப்பான். அவன் எப்படி ஒரு பஸ்ஸில் 2000 கொடுத்து போவான்? ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சார். 2000 தாண்டுது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணுறது கவர்மெண்ட்டு. நீ இஷ்டத்துக்கு பார்க்கணுத்துக்கோ, நீ கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கோ நினச்சா நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போகிறேன், நான் படம் பார்த்துட்டு வருவேன், எனக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தியாக வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் குழந்தை கூட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுக்கு இன்டர்வியூ ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்போ வந்து அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்டர்வியூ ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்டா அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்லுது, மற்ற நாங்கள் பார்ப்போம், அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்லி நான் ஒத்துக்கிறேன் சார், ஸ்ரீதர் சார், படம் நல்ல படங்களை ஓடுது இல்லை, அதையும் ஒத்துக்கணும்மா. சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா? இன்றைக்கி குடும்பம் சொல்கிறீங்க, லப்பம் சொல்கிறீங்க, நிறைய படங்கள் ட்ராவல் எல்லாமே. அப்போ மக்கள் என்னென்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் செலவழிக்க ரெடியாக இல்லைவேன். நான் கொடுக்குற பணத்துக்கும் நான் வாங்குகிற பாப்கார்னுக்கும் நான் கொடுக்குற குடிசு செலவுக்கும் அந்த படம் ஒர்த்தாக்குன்னு நினைக்கிறேன் சார். அது மேட்ரு. அதுதான் சார், அதை ஒத்துக்கிறேன் சொல்லல, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வராங்க சார். நம்ம அன்றைக்கி ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார். மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுக்கணும் சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா பிடிச்சதாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன், இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு குடிசு படம் வாங்குறாரு, தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறார், தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் குடிசை போய் நடிக்கக்கூடாதுன்னு கேள்விக்கூடாது, நடிக்கலாம், தங்கம் கூட நடிக்கலாம். ஆனால் ஒரு குடிசை புது குடிசை கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்கள் சரியான இயக்குனர்கிட்ட ஒப்படைங்க, அதை சரியான கதையை தேடுங்க. நீங்கள் முதல் படத்துல நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அது மாதிரி பாட்டு அறிமுகப்படுத்தாதீங்க. மக்கள் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ரசிப்பீங்க, நீங்கள் உங்கள் குடும்பம் ரசிக்கும், உங்கள் சொந்தம் ரசிக்கும், மக்களுக்கு ரசிப்பான். அப்புறம் தேர்தல் கூட்டவில் என்ன பண்ணுறது? இதில் சீரியஸ் நான் ஒத்துக்கிறேன். அதனால் ஆசைக்கு படம்னா போட்ட பணம் வராது சார். படத்தை படமாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக பணம் வரும் சார். நான் உண்மையிலேயே இந்த படம் ட்ரெயினில் பார்த்து மிரட்டேன். பெயிண்டிங் மாதிரி சார், ஒரு தாரோட அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் சார், அருவி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் சார், அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்குது. சும்மா ஏதோ எடுத்துங்க எடுக்கல, உங்களோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உழைப்பு தெரியுது, கேமராவும் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ட்ரேடர்லேயே இதுதான் ஒரு சரியான ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜியில் டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிங்களா தெரியுது. எங்கள் டேரக்டர்ஸ் டியில் மெனக்கட்டுருக்காங்க. டி எதுக்கு இருக்குது? டி எதுக்கு இருக்குது? அது நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் நிறைய இடங்கள். டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில்லாம். இன்றைக்கி பேச்சு அதுதான். ஏன்னா ஒரு மலையாள கேரளா வந்து ஒரு படம் பண்ணுறவங்க டைரக்டர் ஒரு மலையாடி, அவங்க ஒரு அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழன் என்ன டைட்டில் வைக்க நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழில் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுப்பில்லாமல் இருக்கா? ராஜன் சார் சொன்னார், அஜித் சார் படம்
குட் பேட் அக்லி. அவர் விடாமுடிச்சு அழகாக டைட்டில் வச்சார். பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? ஒரு இங்கிலீஷ் வச்சு ஓடுமா அவரும் நினைப்பார். கதை நல்லா தான் ஓடும், அது விஷயம். ஆமாம், அதை விஷயம் செய்யக்கூடாது. பெரிய மாஸ் இருக்கிற கதையெல்லாம் கூட ஓடும். அதுக்கு கதையெல்லாம் படம் எடுத்து ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர்கள் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேறு விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேறு விஷயம். அதை நினச்சி நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்தில் எல்லாம் சிறப்பாகத்தான் தேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்ணுறோமா? சார், புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடித்து ஓடுனால நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தயாரிப்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, இப்படி கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையான கூப்பிடுங்க, ஒரு 3 பேர் அதை குழு போடுங்க சார். அந்த கதையை கேளுங்க சார். அவங்க கேட்டு கரெக்டாக சொல்லுவாங்க சார். நம்ம நினச்சது எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ் போகிற நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சா கொடுத்தா போகுது. அதனால் சிறிய படத்துக்கு மக்கள் வரலன்னு வர்றாங்க, சரியாக எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்கள் சீரியஸ் சார், இன்னைக்கு ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு. இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம் ரப்பர் பந்து. இப்போ வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறை இருக்காருன்னா இந்த ரீசன்லாம். வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமாம், இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க மட்டும் முடியல. நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தோடனே ஒரு கோவம் வந்துச்சு நினச்சேன் மங்கையர் ராஜனுக்கு. என்ன இல்லை ஏன் மங்கையர் ராஜன் வச்சு சொல்கிறோம்னா, அவர் சொல்லுவார் போட்டு கொடுத்தாலும் சொல்கிறது தானே. என்ன இப்படிலாம் இருக்கிறார். நான் சொல்ல நியாயம் தானே. அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இஷ்டத்துக்கு கார் பார்த்து சார் வெளியே வந்து நான் படம் பார்த்தது 150 ரூபான்னா கார் பார்க்கிங் 250 ரூபா. அது வேறு சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே தான் நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பான்மாக வர்றதுக்கு வரும். எல்லா காலமும் பதில் சொல்லும். வரலாம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே. பாதல் சாரோட அசிஸ்டண்ட். சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணிக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணிக்கணும். டைரக்டரை விட அந்த படத்தில் அவங்க அக்கறையாக ஒர்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் தன் படங்களை இந்த மாதிரி படத்தை உருவாக்க முடியும். இதோட மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படம் நஷ்டம்னாங்க, நம்பி நம்பாமல் இருந்தோம். அறவரையாக பார்த்துட்டு போகிறோம் இருக்கும். நிறைய பேர் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, பாய்ட்டு சிலர் இருக்காங்க. டேரக்டர்லாம் யார்கிட்ட ஒர்க் பண்ணிய, நான் ஒர்க் பண்ணேன், நான் புருஷன் எடுப்போம். அந்த டேரக்டர் பாயில் விரட்டிட்டு இருப்பார். ஆனால் அவர் பேசுவான் ஒர்க் பண்ணுட்டு. ஆனால் இவர் உண்மையிலே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பேரை காப்பாற்றிருக்காரு. வரது அஷ்டந்தர் சார். அந்த அவர் பரச நாங்கள் எப்போவுமே இங்கே தமிழ் மலைன்னு பிடிச்சிடல. இங்கே எப்போவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதை பிரிச்சே பார்க்குறதா சார். பாஸ்கை கொண்டாடணும் சொன்னாங்க, சித்திக்கை கொண்டாடணும் சொன்னாங்க, ஜோஷி கொண்டாடணும் சொன்னாங்க. எல்லோரும் கொண்டாடுவோம், உங்களையும் கொண்டாடுவோம். நம்ம எங்களுக்கு நமக்கு என்னென்னா
நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆராய்ச்சிக்கணும், அப்போ குறை தெரியாமல் போயிடும். தமிழன் வந்து நம்மளை தாழ்த்து பேசக்கூடாதுங்கிறது. சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அதுவும் யோசிக்கணும்ல. ஒரு உண்மை நான் சொல்ல நாங்கள் பேசுகிறது தான். இப்போ ஒரு தமிழ் படம், டைரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியாக இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் கலந்து இருக்கு. அங்கே நாங்கள் பிடிச்சி பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் மூணு பார்க்குறதில்ல. இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மலையாள படத்தை பாருங்கள், இங்கே உதாரணம் பிடிச்சிடாரு மலையாளம். தப்பா நினைக்காதே சொல்கிறேன். நான் எங்களுக்கு மாசம்னால நான் ஆராய்ச்சிக்கிறேன். எங்களை டேரக்டர் யார்? மலையாளி. கதாநாயகன் யார்? மலையாளி. கதாநாயகி யார்? மலையாளி. கேமராமேன் யார்? மலையாளி. எடிட்டர் யார்? மலையாளி. எல்லாம் மலையாளி. வாழ்த்து வர்றது யார்? மாஸ்டர் அன்பு சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்கே சொன்னால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறேன். இல்லை இல்லை நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது அதுக்காக நீங்கள் தமிழ் தான் கதாநாயகம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், இன உணர்வு வேணும் சார். நீ சினிமா ஒட்டி மற்ற நம்ம இன உணர்வு ஒற்றுமை இல்லாத கடை நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்கே இல்லை நம்ம இந்தியா பாரு, மாஸ்டர்னாரு ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்குனாரு. இந்தியா எப்படி வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கிய? இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமுடி கிடந்துச்சு? ஏன் வந்தவங்களாம் நம்மளை ஆண்டான்? ஏன் நமக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராஜாக்கள் ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடித்து அவன் நிலத்தை நம்ம கொடுக்கணும், இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும், அவன் நம்ம கொடுக்கணும், இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 சண்டை. வந்தான் இஸ்லாமியர் பிடிச்சான், ஆண்டான், அடிச்சு கிடக்கான், வந்தான் ஆங்கிலேயர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தால் இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா, அடிச்சு விரட்டிருப்பாங்க சார். ஒரு ராஜா அடித்து கொல்லும்போது இவன் அவனை தான் கொள்றான், வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜா அடித்து சாமிச்சு கொடுக்கும்போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் நம்ம நாடு அடிமையாகி சின்ன ஆகிடுச்சு. இன்னைக்கு அதே தான். 26 பேர் காஷ்மீரில் கொண்டிருக்காங்க. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வெறிநாய்கள் இன்னும் சொல்லுவாங்கல்ல. அந்த உல்லாச பண்ண கொண்டு அப்பா வீட்டில் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோழை, மிகப்பெரிய கோழை. அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு ஆயிரத்தி கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நிலமசூல் பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனால் இந்தியாவுக்கு ஒன்று வந்தா எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சேரணும் சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்லை, நீ இந்திய. அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பாடகரை வந்து நான் ஒரு பாட்டு பாட வைக்க போறேன் என்னோட மலையாள படத்தில் சொல்லிட்டு நான் சமீபத்தில் அந்த மலையாள படத்துல பாட வச்சேன். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மேட்டர் என்ன நடந்ததுன்னா, இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அந்த ஃப்ரெண்ட், அவரோட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுல இருந்து அவர் ஃப்ரெண்டு தான். ஆனா அவர் ரொம்ப ஏழை, தெருவில் எல்லாம் சுத்திட்டு இருந்தேன். ஆனா அருமையா பாடுவாங்க. இவருக்கு வந்து அந்த பாடலை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். அப்போ நான் நினைச்சிட்டேன் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு தான் இந்த அகமொழி வீடிகள் வந்து ஒரு பாட்டை வந்து இவர் பாட வச்சதும் அந்த லவ் சாங் பாடி இருக்கிறது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.
எனக்கு தமிழ் பேச முடியாது, தெரியாது. மலையாளம் தான், மலையாளி தான். நான் சின்ன மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கேரளாவில். நிறைய வேதிகளில், சின்ன வேதிகளில் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் செய்திருக்கார்கள். பட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ் மூவி. ஃபஸ்ட்டு சாங் இங்கே கிடச்சாச்சு. அந்த சசீந்திர சார் எனக்கு கடவுள் மாதிரி. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட சசீந்திர சார் என்னோட ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு ஒரு சான்ஸு தந்தாச்சு. அது பெரிய நன்றி, எல்லாருக்குமே பெரிய நன்றி. சாங் லவ் சாங் நல்லூரி உங்களுக்காக. என்னுயிரின் உயிரறியும் உயிராகும் நீயே, அகமொழியில் இருவிழியும் ஒளியாய் கண்ணே நீ, சிந்தூர சிந்தாடி செவ்வான நிலா, புதுமழையில் தமிழொழுகும் காவேரி நீரேவா, புனிதமானதோ உனை அறியாமே இந்த மௌனம் தேடுதே விழிகளில் காதல் பூமொழியோ, ஜீவனிலாய் என் அன்பே என் சுவாசமே, ஜீவனிலாய் என் அன்பே என் சுவாசமே. ஒரு மிகப்பெரிய மேட்டர்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பினார் ஃபேஸ்புக்கில். வந்து அவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் பேர் வந்து சரவணன். நீ கொஞ்சம் மேடையில் வா. அவரை வந்து நான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். நிறைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நடிகர் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அவருக்கும் வந்து இந்த படத்தில் பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க.